உலகத்தில் இருக்கிற எண்ணெய் வளத்தெல்லாம் ஒழிச்சிடணும். இல்லை அதெல்லாம் நம்ம கைவசப்படுத்தணும். இப்போ வெனிசுலாவில் இருக்கிற எண்ணெய் வளத்தை கைவசப்படுத்திட்டார் அமெரிக்கா. அங்கே போய் அந்த அதிபரையே கைது செய்து கூட்டின்னு வரலாம் பார்த்துக்கோங்க. நம்ம உலகத்துக்கு சிறந்த ரவுடியாக இருக்கும் அமெரிக்கா. ட்ரம்ப் வந்து உலகத்தோட சிறந்த ரவுடின்னா ட்ரம்ப் தான். இன்றைக்கி ஈரானை வந்து நீங்கள் அணு விஷயங்கள், அணு உலைகளை வந்து நீங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலை, நீங்கள் வந்து அழிவு சக்திக்காக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு உங்களை வந்து அந்த சமயத்தில் ஈரான்லேயும் கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் கொதித்து எழுந்தாங்க. அந்த கவர்மெண்ட் சரியில்லை, அந்த கவர்மெண்ட் மேலே உள்ள அதிருப்தி போன்ற விஷயங்கள்னால அதை பயன்படுத்தி என்ன பண்ணால் இதையும் சேர்த்து காரணமாக வச்சுட்டு, இந்த அணு உலைகள் விஷயத்தையும் காரணமாக வச்சுட்டு இப்போ வெனிசுலாவை கொண்டுறாங்க, ஈரானை கொண்டுறாங்க, ஈராக்கை கொண்டுறாங்க. அவங்க அப்படி வளைகுடா நாடுகள் ஏற்கனவே அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட. அமெரிக்கா சொல்கிறத அவங்க கேட்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஆயில் வளத்தை வந்து எண்ணெய் வளத்தை கொள்ளடிக்கிறது தான் அவங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. உலகமே எண்ணெய் வளம் இல்லாத போனால் கூட அமெரிக்காவில் எண்ணெய் வளம் இருக்கணும். அந்த அவங்களோட கிரவுண்ட் லெவலில் இருக்கிற எண்ணெய் வளத்தை இழக்கக்கூடாது. உலகத்தில் இருக்கணும் முதல்ல காலி பண்ணணும். ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரிகாஷனாக வந்து சேமிப்பு கிடங்களை சேமித்து வைக்கிற மாதிரி எல்லாம் கெப்பாசிட்டி இருக்கா நம்மகிட்ட? நம்ம என்னதான் நீங்கள் சேமித்து வச்சாலுமே 25 நாளைக்கு மேலே சேமிக்க முடியாது. அவ்வளோதான். 25 நாளைக்கு மேலே 25 நாளைக்குள்ளே இன்னொரு கப்பல் வந்து அது வந்து ஃபில்லப் ஆகி அது வந்து பெட்ரோலியத்தை சுத்திகரித்து அது அப்படி போகும் அது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இது ஒரு செயினாக வர விஷயம். இது தவிர அமெரிக்காவுக்கு மோடி ஏன் இப்படி பணிந்து போகிறார் நம்ம நாட்டு நலனுக்காக அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குல்ல சார், அது உண்மை? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இப்போ கார்கேல என்ன சொல்கிறாரு, இப்ஸ்டின் பேப்பர்ஸில் மோடியோட பேர் இருக்கு, மோடி விஷயம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு அதனால தான் பயப்படுறாங்க. இல்லை வந்து இவரோட அதானியோட கேஸ் அங்கே அமெரிக்காவில் பெண்டிங்காக இருக்குது, அதனால் வந்து இவங்க மோடி வந்து அமெரிக்காவுக்கு முட்டு கொடுத்துருக்காரு, இல்லை அமெரிக்காவுக்கு பயந்துன்னு இருக்காருன்னு கார்கே சொல்கிறார். உங்களால் அமெரிக்காவையும் சப்போர்ட் பண்ண முடியல, ஈரானையும் சப்போர்ட் பண்ண முடியல, ஆனால் இஸ்ரேலுக்கு மட்டும் அடிக்கடி போயிட்டு வந்து நிற்கிங்க. இஸ்ரேலை வந்து ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுறீங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறான், அவன் காசாவை அட்டாக் பண்ணுறான். அவன் வந்து அமெரிக்கா பெரிய ரவுடினா இஸ்ரேல் சின்ன ரவுடியாக இருக்கான். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியான் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான், ஆனால் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தோம், நடந்துருச்சு. கிட்டத்தட்ட எரிவாயு தட்டுப்பாடு வந்துட்டு தமிழகத்தில் வந்துட்டு அரங்கேறி விட்டது. தமிழகம் இல்லை, இந்தியாவிற்கே அரங்கேறி விட்டது. பெட்ரோல் டீசல் விலை ஏறப்போதுன்னு சொல்கிறாங்க, தட்டுப்பாடு வரும்னு சொல்கிறாங்க. குறிப்பாக கேஸ் சிலிண்டர் விலைகள் வந்துட்டு ஏறி இருக்குது, தட்டுப்பாடும் ஏற்பட்டிருக்கு. ஏன், இதனால் என்ன பிரச்சனை, இதன் விளைவுகள் எப்படி இருக்கும்? இல்லை, அதாவது வந்து இந்தியாவுடைய பெட்ரோலிய தேவைகள், நான் சொல்கிறது பெட்ரோல் டீசல் எல்லாமே கேஸ் உட்பட வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 80% வந்து நம்ம வளைகுடா நாடுகள் மற்றும் வெளிநாடுகளை தான் நம்பியிருக்கோம். நம்ம இம்போர்ட்டை தான், இறக்குமதியாக தான் நம்பின்னு இருக்கோம். ஸோ இந்த இறக்குமதின்றது இந்தியாவில் வந்து சுத்திகரிப்பு நிலையங்கள்லாம் இருக்குது, பெட்ரோலியம் ரிஃபைனரி இருக்குது. க்ரூட் ஆயிலாக நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், கேஸாக இம்போர்ட் பண்ணுறோம். கேஸாக இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து ரீஃபில்லிங் பண்ணுறோம், நம்ம சிலிண்டர்ஸில் ரீஃபில்லிங் பண்ணுறோம். க்ரூட் ஆயிலாக இம்போர்ட் பண்ணி அதை வந்து டீசல் பெட்ரோல்னு மாற்றி பல்வேறு உபபொருட்களாக மாற்றி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சுத்திகரிப்பு ஃபெசிலிட்டி நம்மக்கிட்ட இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் அதே சமயம் வந்து நம்ம இறக்குமதி பண்ணுற க்ரூட் ஆயில் வந்து 80% வெளிநாட்டிலேருந்து தான் இருக்கும். அப்படியே கேஸும் முக்கால்வாசி வெளிநாட்டிலேருந்து தான் 80% இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை நம்பி தான் நம்மளது ஓடிட்டுருக்கு. நம்மளுடைய அந்நிய செலவணி முழுக்க பார்த்திங்கன்னா பெரும்பான்மை வந்து அதை வாங்கிறதுக்காக தான் செலவழிச்சிருக்காங்க. ஏன்னா எல்லாமே டாலரில் பே பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும்பொழுது உலக அளவில் கடந்த சில வருடங்களாகவே ரொம்ப குறைஞ்சும் போச்சு. கொஞ்சம் க்ரூட் ஆயில் விலை வந்து ஒரு பேரல் வந்து ரொம்ப குறைஞ்சி, ஈவன் $45-50 வரையும் போயிட்டு இப்போ கொஞ்சம் மேலே வந்துட்டுருக்கு. இப்போது இந்த வளைகுடா நாடுகளில் பிரச்சனை, வளைகுடா நாடுகளில் ஏன் பிரச்சனை வருது, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு தானே பிரச்சனை அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை இருக்குது. இப்போ அமெரிக்கா ஏன் வந்து ஈரானை தாக்க போகிறா? முதல்ல வந்து ஈரான் வந்து அணு ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுறாரு, அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ அது இந்தியா உலகத்துக்கு ஆபத்து. அதனால் அவங்க அணு ஆயுதங்கள் வந்து உற்பத்தி பண்ணக்கூடாது. அவங்களுடைய அந்த அந்த அணு ஆயுதங்கள் உற்பத்திக்கான விஷயங்களை வந்து அந்த சர்வதேச அளவில் இருக்கிற அந்த குழு மேற்பார்வையில் அது பண்ணணும். அதுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க வந்து நீங்கள் வந்து ஆயுதங்களுக்காக அணு உலைகள்லாம் நீங்கள் நிறுவலைன்றதை உறுதிப்படுத்திட்டு தான் வந்து அவங்க உங்களுக்கு வந்து நீங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு அணு உலையை பயன்படுத்துகிறீங்களா இல்லை அழிவு சக்தி பண்ணுறதுக்காக பண்ணுறீங்களான்னு அவங்களாம் உறுதிமொழி அவங்க பார்த்துட்டு தான் வெரிஃபை பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அமெரிக்கா சொல்கிறாங்க. இதில் வடகொரியா பகிரங்கமாகவே சொல்கிறேன், ஆமாம் என்கிட்ட நிறைய அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் எதுவும் பண்ணுறதுக்கு. ஈராக் அப்படி தானே கழிச்சாங்க. ஈராக்கில் என்ன பண்ணாங்க, கெமிக்கல் வெப்பன்ஸ் இருக்குது, ரசாயன ஆயுதங்கள் அங்கே இருக்குன்னு தானே அமெரிக்கா அங்கே போய் சதாம் ஹுசேன் அழிச்சு விட்டா ஈராக் இது சண்டை
சண்டை போட்டாங்க, ஈராக்கை ஒழிச்சு கட்டினாங்க. ஆமா. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த கையில் உலகத்துக்கு லீடர் வந்து இதுக்கு அமெரிக்கா. பின்னாடி வந்து என்னன்னா அவங்க அமெரிக்காவுடைய இது என்ன இருக்குன்னா உலகத்தில் இருக்கிற எண்ணெய் வளத்தெல்லாம் ஒழிச்சிடணும், இல்லை அதெல்லாம் நம்ம கைவசப்படுத்தணும். இப்போ வெனிசுலா இருக்கிற எண்ணெய் வளத்தை கைவசப்படுத்திட்டார் அமெரிக்கா. அங்கே போய் அந்த அதிபரையே கைது செய்து கூட்டின்னு வரலாம் பார்த்துக்கோங்க. நம்ம உலகத்துக்கு சிறந்த ரவுடியாக இருக்கும் அமெரிக்கா. ட்ரம்ப் வந்து உலகத்தோட சிறந்த ரவுடின்னா ட்ரம்ப் தான் இன்னைக்கு. அவர் வந்து அமெரிக்காவில் போய் வெனிசுலாவோட ஆயில், அங்கே ஆயில் ரிச், அது ஆக்சுவலாக அங்கே பொட்டன்ஷியல் ஆயில் நிறைய இருக்குது. அதை கைப்பற்றணும்னு என்ன பண்ணுறான், அங்கே போய் அந்த அதிபரையே வந்து ஏதோ போதை மருந்து அது இதுன்னு சொல்லிட்டு அவரை கைப்பற்றிட்டு வரான். அவரை கைது செஞ்சு வந்து தண்டனை கொடுக்குறான். உலகத்தில் யாரும் தட்டியும் கேட்கல, இந்த சண்டித்தனத்தை யாரும் தட்டி கேட்கறதுக்கும் ரெடியாக இல்லை. இன்றைக்கி ஈரானை வந்து நீங்கள் அணு விஷயங்கள், அணு உலைகளை வந்து நீங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலை, நீங்கள் வந்து அழிவு சக்திக்காக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு உங்களை வந்து அந்த சமயத்தில் ஈரான்லேயும் கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் கொதித்து எழுந்தாங்க. அந்த கவர்மெண்ட் சரியில்லை, அந்த கவர்மெண்ட் மேலே உள்ள அதிருப்தி போன்ற விஷயங்கள்னால அதை பயன்படுத்தி என்ன பண்ணால் இதையும் சேர்த்து காரணமாக வச்சுட்டு, இந்த அணு உலைகள் விஷயத்தையும் காரணமாக வச்சுட்டு நான் வந்து உன்னை அடக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலும் அவனும் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஈரானை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஈரானை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போது ஈரான் ரெண்டு கட்ட பேச்சுவார்த்தைலாம் நடக்குது. பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு முடிவும் எட்டலை. கடைசியில் என்ன ஆகுதுன்னா ஈரான்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட காமினி அவரை வந்து கொண்டுட்டாங்க. அவர் வந்து இது ஒரு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே ஒரு அசைக்க முடியாத தலைவராக இருந்தார். அவர் எங்கேயோ பங்கரில் அடியில் இருந்தார், 100 அடி கீழே இருந்தார், அவரையே கொண்டுட்டாங்க. அது கொண்டுட்டோன்னா அது இன்னும் அங்கே போர் வந்து உக்கிரமாக மாறிடுது. இப்போ இவங்களுக்கு என்ன வழின்னா, ஈரானுக்கு அமெரிக்காவை அட்டாக் பண்ண முடியாது, நீங்கள் அட்லாண்டிக்கை தாண்டி போய் அட்டாக் பண்ணணும். ஈரானுக்கு என்ன பிரச்சனைனா, அமெரிக்காவை நேரடியாக நீங்கள் அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா அமெரிக்கா அட்லாண்டிக் தாண்டி போய் நீங்கள் அட்டாக் பண்ணணும். அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு என்ன சௌரியமாக இருக்குன்னா, அங்கே யுஏஇ, ஐக்கிய அரபு, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இருக்குது, அங்கே வந்து அபுதாபி இருக்குது, அங்கே வந்து சவுதி அரேபியா இருக்குது, வேறு வேறு பஹ்ரைன் இருக்குது, வேறு வேறு இருக்கிறதுனால அங்கெல்லாம் வந்து அமெரிக்கனோட இது இருக்குது, இராணுவ தளங்கள் இருக்குது அங்கெல்லாம். இராணுவ தளங்கள் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இராணுவ தளங்களை குறி வைக்கிறாங்க, அமெரிக்கன் எம்பசிஸை குறி வைக்கிறாங்க, மிசைல்ஸ் மூலமாக, ஏவுகணைகள் மூலமாக அதை குறி வைக்கிறாங்க. இப்போ அங்கே அதனால தான் வளைகுடா நாடுகளில் தாக்குதல் நடக்குது. ஆக்சுவலாக இத்தனைக்கும் ஈரான் வந்து அமெரிக்காவை தாக்குறதுக்கு அந்த வளைகுடா நாடுகளில் இருக்கிற அமெரிக்க தளங்களை தாக்குறாங்க. கண்டிப்பாக. ஸோ இதுதான் அங்கே நடந்துருக்கு, இந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் இப்போ ஆன்கோயிங்காக இருக்குது. அவர் இன்னும் கொஞ்ச நாளில் ஈரானை வந்து ரொம்ப மோசமாக அட்டாக் பண்ணுவாங்க அமெரிக்கா, அதில் சந்தேகமே கிடையாது. ஈரானால் ரியாக்ட் பண்ண முடியுமா டவுட்டாக இருக்குது. எப்படி ஈராக்கில் வந்து ஒழிச்சு கட்டினாங்களோ அந்த மாதிரி ஈரானையும் ஒழிச்சு கட்டுறதுக்கான ஒரு விஷயத்தில் அவங்க இறங்கியிருக்காங்க. தங்களுடைய பொம்மை அரசை ஒன்று அங்கே நிர்வகிச்சுட்டு அங்கே இருக்கிற எண்ணெய் வளத்தை வந்து சுரண்டுவாங்க அவங்க. அமெரிக்கன் எண்ணெய் வளத்தை காப்பாற்றிக்கிறாங்க. உலகமே எண்ணெயில் வறண்டு போனால் கூட அமெரிக்காவோட எண்ணெய் வளத்தை காப்பாற்றிக்கிறது, அவங்களுக்கு எந்த விதமான தட்டுப்பாடு வரக்கூடாது. வேறு மற்ற இடத்துல இருக்க எண்ணெய் வளத்தெல்லாம் அதையும் கைப்பற்றுறது. உலக ஆயில் இண்டஸ்ட்ரியை தன் கையில் கொண்டுறது. இப்போ வெனிசுலாவை கொண்டுறாங்க, ஈரானை கொண்டுறாங்க, ஈராக்கை கொண்டுறாங்க. அவங்க அப்படி வளைகுடா நாடுகள் ஏற்கனவே அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட அமெரிக்கா சொல்கிறத அவங்க கேட்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஆயில் வளத்தை வந்து எண்ணெய் வளத்தை கொள்ளடிக்கிறது தான் அவங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. உலகமே எண்ணெய் வளம் இல்லாத போனால் கூட அமெரிக்காவில் எண்ணெய் வளம் இருக்கணும். அந்த அவங்களோட கிரவுண்ட் லெவலில் இருக்கிற எண்ணெய் வளத்தை இழக்கக்கூடாது. உலகத்தில் இருக்கிற முதல்ல காலி பண்ணணும். அதுக்கு எல்லா நாடையும் பிடி, வெனிசுலாவை பிடி, ஈரானை பிடி, ஈராக்கை பிடி, அதுதான் அவங்க நோக்கம். இப்போ ஈரான் என்ன பண்ணுவாங்க, ஒரு பொம்மை அரசை அடித்து நொறுக்கி ஒரு பொம்மை அரசை அங்கே நிர்வகிச்சிட்டாங்கன்னா அந்த எண்ணெய் வளத்தை சுருட்டுறதுக்கான எல்லா வேலையும் ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆயில் இண்டஸ்ட்ரி உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறதுல ஆயில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. ஸோ அதை நோக்கி அவங்க போகிறாங்க. இப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஈரான் திருப்பி அடிக்கிறாங்க. இந்த பிரச்சனை என்ன ஆகுது, உலகத்தில் வந்து ஆயிலோட விலை ஏறுது. எல்லாம் டிரான்ஸ்போர்ட் இல்லையே, டிரான்ஸ்போர்ட் இல்லை. இப்போ வளைகுடா நாடுகள்லேருந்து ஆயில் வந்து எல்லா நாடுகளுக்கும் போயிட்டுருக்கு. இப்போ இந்தியாவுக்கும் அது மாதிரி தான் வரணும். கேஸ் ஆகட்டும், சரி, இப்போ க்ரூட் ஆயில் ஆகட்டும், அது வந்து ஈரானில் வந்து ஒரு குறிப்பிட்ட கடற்பகுதியை கடந்து வரணும். ஒரு நேரவான கடற்பகுதி, ஹோமோர்ஸ் நீரிணைன்னு சொல்கிறாங்க, அதை கடந்து வரணும். அது ஆக்சுவலாக வந்து அதை கடந்து வர இடத்துல வரும்போது ஈரான் வந்து எதுவுமே அந்த இடத்த கடக்கக்கூடாது, நான் வந்து மிசைலை பிடிச்சி அடிச்சிடுவேன் நான் அப்படின்னா. ஒரு ஆயில் டேங்கர் அடிச்சிங்கன்னா வந்து அது இப்போ பயங்கரமான லாஸ் ஆகும். அதனால் வந்து இப்போ அந்த அந்த நீரிணையை வந்து அந்த கடற்பகுதியை கடக்கிறது இருக்குல்ல, அது எந்த கப்பலும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இல்லை. ஈரானை ஒட்டி இருக்கிற கடற்பகுதி வளைகுடா நாடுகள்லேருந்து அப்படி தான் வரணும். அப்போது நமக்கு வர வேண்டிய கப்பல்கள்லாம் என்னது ஸ்டாண்ட் ஆகி நிற்கிது. 40 கப்பல்களுக்கு மேலே நிற்கிது. இது ஆயில் இந்தியாவில் வந்து ஒரு ஆயில், எந்த ஒரு நாட்டிலையுமே ஆயில் இண்டஸ்ட்ரின்றது வந்து அது வந்து ஒரு செயின். அது ஆக்சுவலாக அந்த செயினில் வந்து வெளிநாட்டிலேருந்து க்ரூட் ஆயில் வரும், அது சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு போகும், அது சுத்திகரித்து டீசல் பெட்ரோல் எடுப்பாங்க, கேஸ் வரும், கேஸை வந்து ரீஃபில் பண்ணுவாங்க, அனுப்புவாங்க. இது ஒரு கப்பல் வருது, அது போகும், இன்னொரு கப்பல் வருது. ஒவ்வொரு கப்பல் வந்தால் எவ்வளோ கெப்பாசிட்டி வருது, எத்தனை நாளைக்கு நீடிக்கும், அடுத்த கப்பல் எப்போ வரும்ன்றது இது வந்து ஒரு தொடர்ந்து மானிட்டர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்.
அப்போ தான் கண்டினியூஸாக சப்ளை மெயின்டைன் பண்ண முடியும். அது இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில், இந்த 3 கம்பெனிஸும் பண்ணுறாங்க. இவங்க 3 பேருமே அங்கேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறது, அதை கொண்டு வரது, அதை சுத்திகரிக்கிறது, அனுப்புறது எல்லாமே இவங்க பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. சுத்திகரிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியெல்லாம் இந்தியாவில் இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போது வளைகுடாலேருந்து இப்போ நமக்கு கப்பலில் வந்து க்ரூட் ஆயில் வரலைங்க, கேஸும் வரல வச்சுக்கோங்க, கேஸும் வரல, க்ரூட் ஆயிலும் வரல. அப்போ என்ன பண்ணுறது அப்போது? ஸோ அதில் தான் பிரச்சனை இருக்குது இப்போது. எனக்கு என்ன அப்படின்னா, போர் நடந்துகிட்டு இருக்குன்றது தெரியும். ஸோ எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரிகாஷனாக வந்து சேமிப்பு கிடங்களை சேமித்து வைக்கிற மாதிரி எல்லாம் கெப்பாசிட்டி இருக்கா நம்மகிட்ட? நம்ம என்னதான் நீங்கள் சேமித்து வச்சாலுமே 25 நாளைக்கு மேலே சேமிக்க முடியாது. அவ்வளோதான். 25 நாளைக்கு மேலே 25 நாளைக்குள்ளே இன்னொரு கப்பல் வந்து அது வந்து ஃபில்லப் ஆகி அது வந்து பெட்ரோலியத்தை சுத்திகரித்து அது அப்படி போகும் அது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இது ஒரு செயினாக வர விஷயம். இது தவிர்க்கவே முடியாது. நடுவில் அந்த செயின் பிரேக் ஆச்சு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை வந்துடும். இப்போ செயின் பிரேக் ஆகிடுது, ஏன்னா கப்பல் வருது பிரேக் ஆகிருக்கு. கப்பல் தொடர்ந்து வந்து இருக்கிற கப்பல் நின்று போச்சு. இதுக்கு நடுவில் நம்ம ரஷ்யாவிலேருந்து என்ன வாங்கிட்டு இருந்தோம் கடந்த 1.5-2 வருஷமா. அமெரிக்கா வந்து என்ன பண்ணால் ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டான் இல்லையா, அதில் வந்து நமக்கு 50% போட்டான். நம்ம நாட்டிலேருந்து அங்கே இறக்குமதி பண்ணுற பொருட்களுக்குலாம் 50% போட்டான். அப்படி போடும்போது நம்ம உடனே குய்யோ முறையோன்னு கத்தி குறைங்கன்னு சொன்னோன்னா அவன் என்ன ஒரு கண்டிஷன் போட்டான், நீ ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குறத குறை. ரஷ்யாவிலேருந்து ஆங்கிலம் ஏன்னா உக்ரைன் போர் அவன் தான் நடத்திட்டு இருக்கான். நீ ஆயில் வாங்குறத குறைச்சா அவன் உக்ரைன் போர் நிறுத்திடுவான். உங்ககிட்ட இருந்தாலும் பணம் வாங்கி தான் அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், நீ நிறுத்து அப்படின்னா சரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் உங்ககிட்ட வாங்குறத குறைச்சிக்கிறேன்ட்டு ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குறத குறைச்சிட்டாங்க. குறைச்சிட்டு வந்தாங்க. அப்போ தான் 25% வரியை கட் பண்ணிட்டு இப்போ 25% நிற்கிறான். இப்போ நம்ம நாட்டிலேருந்து போகிற பொருட்களுக்கு 25% வரி, அங்கேருந்து அமெரிக்க பொருள் இந்தியாவுக்கு வந்தால் 0% தான் வரி. அதுக்கும் இவர் தலையாட்டுறார் நம்ம மோடி, ஓன்னு தலையாட்டிட்டார். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த ஆயில் பிரச்சனை வந்திருக்கு, சிலிண்டர் பிரச்சனை வந்திருக்குல்ல, இப்போ க்ரூட் ஆயில் இறக்குமதியெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு நாங்கள் ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி பண்ணிக்கிறோம்னா இப்போ அமெரிக்கா பர்மிட் பண்ணுறான். எஸ் நீ இப்போ ஒரு மாதம் நீ பண்ணிக்கோ, நீ இறக்குமதி பண்ணிக்கோ அப்படின்னு இப்போ பர்மிட் பண்ணுறான். அதாவது ஒரு இந்தியா ஒரு சுதந்திர நாடு, அது தன்னோட எடிஷனை தானே எடுக்கிற அளவுக்கு இங்கே அரசாங்கம் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா ரஷ்யாவிலேருந்து ஆயில் இறக்குமதி பண்ணோம், அதுக்கு அமெரிக்கா பர்மிட் பண்ணுது. எஸ் நீங்கள் இறக்கிக்கோ. அப்போ இந்தியாவோட சவரனிட்டி என்ன இருக்குது, அதோட சுதந்திர தன்மை என்ன இருக்குது ஆக்சுவலாக? கண்டிப்பாக அது ஒரு கேள்விக்குறியாக. அதுக்கு இங்கே வந்து யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அமெரிக்காவுக்கு மோடி ஏன் இப்படி பணிந்து போகிறார் நம்ம நாட்டு நலனுக்காக அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குல்ல சார், அது உண்மை. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இப்போ கார்கேல என்ன சொல்கிறாரு, இப்ஸ்டின் பேப்பர்ஸில் மோடியோட பேர் இருக்கு, மோடி விஷயம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு, அதனால தான் பயப்படுறாங்க. இல்லை வந்து இவரோட அம்மா அதானியோட கேஸ் அங்கே அமெரிக்காவில் பெண்டிங்காக இருக்குது, அதனால் வந்து இவங்க மோடி வந்து அமெரிக்காவுக்கு முட்டு கொடுத்துருக்காரு, இல்லை அமெரிக்காவுக்கு பயந்து இருக்காருன்னு கார்கே சொல்கிறார். நம்ம சொல்லலை, கார்கே சொல்கிறார். இந்த இப்ஸ்டின் பேப்பர்ஸ் அப்படிலாம் குறித்து கார்கே சொல்கிறார். அதனால தான் வந்து அமெரிக்கா சொல்கிற விஷயத்துக்கெல்லாம் பணிஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்னு. ஆனால் இங்கே இருக்கிற பிஜேபி ஆட்கள்லாம் கேளுங்க, அப்படியே உயர்ந்த டிப்ளமசி ராஜதந்திரம்னா மோடி மாதிரியான ஒரு ராஜதந்திரம் உலகத்திலே கிடையாதுன்னு. ஏன் நீ ஒரு சவரீனான நாடு, சுதந்திரம் பெற்ற நாடு, சுதந்திரமாக டிசிஷன் எடுக்க வேண்டிய நாடு, அமெரிக்கா வந்து உனக்கு பர்மிட் பண்ணுறா நீ ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்குன்னா இது வந்து ஒரு இந்தியனுக்கு கேவலம் இல்லையா? அது இன்னொரு நாடு நமக்கு பர்மிட் பண்ணுதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னு பர்மிட் பண்ணுதுன்னா அப்போ நம்ம யாருக்கு அடிமையாக இருக்கோம்? நம்ம கண்டிப்பாக நீங்கள் ஒரு அரசாங்கம் நடத்திட்டு இருக்கீங்க, நீங்கள் எதுக்கு அமெரிக்காவோட இதை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? அதை கேட்டால் அதுக்கு ஒரு முட்டு கொடுக்குறானுங்க. இதெல்லாம் ஒரு ராஜதந்திரத்தில் ஒரு பகுதியாக, அதெல்லாம் என்னையா நீ அடிமையாக இருக்க, இதை போய் ராஜதந்திரம் சொல்லியிருக்கீங்கன்னா அது எல்லாமே இங்கே எல்லாமே மோடி பண்ணுற எல்லாத்தையும் நீங்கள் குறை சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் கடைசியில் வந்து தேச பக்தியில் கொண்டு நிறுத்துவானுங்க. எல்லாத்தையும் கண்டிப்பாக எல்லாத்தையும் கொண்டு உங்கள் தேசபக்தியை கேள்வி கேட்பானுங்க. கடைசியாக வந்து அதை வச்சு தான் ஆட்டம் ஆடுவானுங்க கேமு. புரியுதா உங்களுக்கு? அவங்க பண்ற தப்பெல்லாம் பின்னாடி தள்ளிடும், தேசபக்தியை கொண்டு வந்து முன்னாடி எடுத்துருவாங்க. நீ தேசபக்தி, நீ வந்து ஊடுருவல்காரர்கள், நீ உங்களுக்கு தேசபக்தி கிடையாதுன்னு இங்கே மத சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்து திசை திருப்பிடுவானுங்க. இதுதான் வந்து அவங்க பாஜக பண்ணுற வேலையாக இருக்குது. இப்போது நமக்கு கேஸ் சிலிண்டர் பிரச்சனை வந்தாச்சு. இப்போது இன்னும் அடுத்த 2 வாரத்தில் இது ரொம்ப ஒஸ்ட்டாக போகும். சென்னையே எடுத்துக்கோங்க, சென்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 55,000 65,000 கேஸ் சிலிண்டர் தேவை, கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் தேவை. ஆனால் அவங்களால கொடுக்க முடியல. இன்றைக்கி சென்னையில் இருக்கிற எல்லா கம்பெனியும் நிறுத்திட்டாங்க, மும்பையில் நிறுத்திட்டாங்க, பூராவில் நிறுத்திட்டாங்க, பெங்களூர் நிறுத்திட்டாங்க, பெங்களூரில் ஹோட்டல்ஸ்லாம் மூடிட்டாங்க, மும்பையில் மூடிட்டாங்க. இப்போ ஹோட்டலை நம்பி இருக்கிறவங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுவான். இப்போது சரி நான் கேட்குறேன், லாஸ்ட் மந்த் 25-26 பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேலுக்கு போனார்ல, இஸ்ரேலுக்கு போனால் தெரியாதா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் நடக்க போகுதுன்னு தெரியும்ல? அப்போ எமர்ஜென்சி ஏற்பாடு பண்ணணும்ல. இன்றைக்கி தேதி 10 இன்னும் 2 வாரத்துக்கு நீங்கள் தாக்கு பிடிப்பீங்க, 25 நாளுக்கு தாக்கு பிடிப்பீங்க. அப்போது போன மாதமே உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்னா, போன மாதம் 25-26 மந்த் எண்டில் பிப்ரவரி எண்டிலே நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா அடுத்த 30 நாளைக்குள்ளே நீங்கள் ஒரு ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கலாம்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? நீங்கள் இப்போ ஏன் எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தது, இந்த பிரச்சனை வராத நீங்கள் காப்பாற்றிருக்கலாம்ல. இமீடியட்டாக நீங்கள் வேற ஒரு கண்ட்ரிலேருந்து நீங்கள் சிலிண்டரே கூட இம்போர்ட் பண்ணலாமே, கேஸ் சிலிண்டர் கூட இம்போர்ட் பண்ணலாமே. நீங்கள் அவசரத்துக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம்ல, இல்லை கேஸ் இம்போர்ட் பண்ணலாமே, ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணணும்.
அப்போ போன மாதமே நீங்கள் இஸ்ரேல் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு தெரியல. அமெரிக்கா அது மாதிரி பண்ண போகிறான், இஸ்ரேல் பண்ண சொல்ல தெரியாத இருந்திருக்கும். கண்டிப்பா நேதன்யாகுவை பார்த்தபோது அவர் சொல்லாத இருந்திருப்பாரு. கண்டிப்பாக தெரியும். அப்போ அடுத்த ஒரு மாதத்துக்கு இந்த பிரச்சனை வரும், அடுத்த 2 மாதத்துக்கு இந்த வார் நீடிச்சுன்னா நமக்கு பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்காது. இன்றைக்கி வந்து மக்களை தைக்க விட்டீங்கல்ல. இன்றைக்கி கமர்ஷியல் கேஸ் கிடையாதுன்றீங்க. நாளைக்கு வீட்டுக்கு கொடுக்குற கேஸ்லேயே நீங்கள் 25 நாளைக்கு ஒரு தான் புக் பண்ணணும், அதில் 80% தான் சப்ளை பண்ண முடியும்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே. கேஸ் சிலிண்டர்லாம் ஏற்றிட்டாங்க. டீ கடைலாம் என்ன பண்ணுவாங்க? டீ கடைலாம் ஒரு கேஸ் வச்சு ஒரு நாள் ஓட்டின்னு இருப்பான். பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து 450 கிலோ சிலிண்டர்ஸ் அவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு 2-3 வேண்டி இருக்கும். எப்படி கொடுப்பீங்க நீங்கள் அதெல்லாம்? அது இல்லாத போய் ஹோட்டல்ஸ் எப்படி இயங்கும்? ஹாஸ்பிட்டல்ஸ் எப்படி இயங்கும்? எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி இயங்கும்? அப்போ டோட்டலாக பேரலைஸ் பண்ணுறீங்களா நீங்கள்? கமர்ஷியல் சிலிண்டர் கிடைக்கலன்னா டோட்டலாக பேரலைஸ் ஆகிடும். நாளைக்கே எல்லா ஹோட்டலும் பாதி ஹோட்டல் மூடிடுவான். இன்றைக்கே கூட மூடிருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ பிரச்சனை வந்து டெய்லி உங்களுக்கு சப்ளை வேண்டி இருக்கு. ஆக்சுவலாக இந்தியன் எக்கனாமியை கொஞ்சம் தள்ளாடக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும். ஆமாங்க, ஆயில் வந்து முக்கியமான விஷயம் இல்லை. இது இல்லைன்னா எல்லாமே மூவ் ஆகாதுங்க. இப்போ ஆயில் இல்லைன்னா இப்போ அடுத்து பெட்ரோல் டீசலுக்கு பிரச்சனை வரும் வச்சுக்கோங்க இன்னும் 2 வாரத்தில். அதுக்கப்புறம் வண்டி லாரி மூவ் ஆகாதுல்ல. ஆமா, லாரி மூவ் ஆகாது. எலெக்ஷன் வருது, 5 மாநிலத்தில் எலெக்ஷன் வருது, எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும்? இதெல்லாம் யோசிச்சாங்களா இந்த கவர்மெண்ட் இல்லைன்னு தெரியாது. இப்போ இந்த சிலிண்டர் விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதை பார்க்கும்போது இவங்க மற்ற விஷயத்தெல்லாம் யோசிச்சு பண்ணியிருக்காங்களா, முன்னெச்சரிக்கையாக எடுத்திருக்காங்களா இல்லைன்னு தெரியல. டீசல் விஷயத்தில், பெட்ரோல் விஷயத்துலலாம் அதெல்லாம் இன்னும் 1 வாரத்துக்குள்ளே இந்த விஷயம்லாம் வந்துடும். ஏற்கனவே பாகிஸ்தான்லாம் விலை ஏற்றிட்டான்னு சொல்கிறாங்க. வேறு பல கண்ட்ரிகள் க்ரூட் ஆயில் விலையும் ஏறிட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட $120 மேலே போயிடுது க்ரூட் ஆயில் விலையும். இப்போ இங்கேயும் ஏற்ற வேண்டிய கட்டாயம் வரும். சிலிண்டர் விலையும் ஏற்றிட்டாங்க, 60 ரூபா. நம்ம எல்பிஜி வீட்டுக்கு வாங்குற சிலிண்டர் விலையும் ஏற்றிட்டாங்க. இப்போ கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் விலையும் ஏற்றிட்டாங்க. விலையை ஏற்றியுமே இன்னைக்கு சப்ளை கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க? முன்ஜாக்கிரதை இல்லை, ப்ரீ பிளானிங் கிடையாதுங்க, முன்னேற்பாடுகள் கிடையாது. உங்களுக்கு தெரியும் வளைகுடால பிரச்சனை வந்தால் இல்லை என்ன பண்ணணும், அது நம்ம இந்தியாவை எப்படி பாதிக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஏன் முன்ஜாக்கிரதையை நீங்கள் பண்ணலை? நீங்கள் ஈரான் விஷயத்தில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன? ஆக்சுவலாக ஈரான் விஷயத்தில் அமெரிக்காவோட இந்த நடவடிக்கையில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன? அதையே நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஈரானோட பேசிட்டு இருக்கீங்க. ஈரானோட பேசியிருந்தீங்கன்னா உங்களுடைய இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாருல, உங்களுடைய சொல்லி இல்லை அதான் சொல்கிறேன், உங்களோட டிப்ளமசியை பயன்படுத்தி ஈரானுக்கு சைடில் ஓடுற அந்த கடற்பகுதியை ஓட்டின மாதிரி இந்தியன் ஷிப்ஸை கொண்டு வாங்க. அங்கேருந்து வளைகுடா நாடுகள்லேருந்து எண்ணெயை இந்தியா கொண்டுறதுக்கு அலோவ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் அதையாவது செய்யுங்க. நீங்கள் ஈரானோட பேசி எங்கள் இந்திய கப்பல் 20 அனுப்புங்க, அங்கே இருக்கிற கப்பலை அனுப்புங்க, அப்போ தான் எங்களுக்கு பிரச்சனை இல்லாத இருக்குன்னு அதையாவது செய்யுங்க. அப்போ என்ன டிப்ளமசி நீங்கள் பண்ணுறீங்க? உங்களால் அமெரிக்காவையும் சப்போர்ட் பண்ண முடியல, ஈரானையும் சப்போர்ட் பண்ண முடியல. ஆனால் இஸ்ரேலுக்கு மட்டும் அடிக்கடி போயிட்டு வந்து நிற்கீங்க. இஸ்ரேலை வந்து ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுறீங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறான்? அவன் காசாவை அட்டாக் பண்ணுறான். அவன் வந்து அமெரிக்கா பெரிய ரவுடினா இஸ்ரேல் சின்ன ரவுடியாக இருக்கான். அவன் ஜூனியர் ரவுடியாக இருக்கான். அவன் என்ன பண்ணாலும் உலகத்தில் எவனும் கேட்குற மாதிரி தெரியல. ஐநான்னு ஒரு அமைப்பு இருக்கா இல்லையானே தெரியல. அது வந்து என்னைக்கோ பழந்தோடி ஐநாவை புதைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அமைப்பு இருக்கா இல்லையானே தெரியல. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈரானில் வந்துட்டு எந்த புதிய தலைவர் வந்தாலும் வந்துட்டு அமெரிக்கா வந்து தாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு சீனா வந்து சொல்லியிருக்கு, ஈரானுடைய உள்நாட்டு விஷயத்தில் தலையிடக்கூடாது, நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு. இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது எல்லாமே பார்க்குறது. சீனாவுக்கும் இந்த மாதிரி நெருக்கடிகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ சீனா இந்த போரில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, சீனா வந்து ஈரானுக்கு இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறாங்க. இன்னும் அவங்க ஓப்பனாக வரல. ஓப்பனாக வந்து அது வேறு மாதிரி போகும். இப்போ நேற்று கூட புத்தினும் ட்ரம்ப்பும் 1 மணி நேரம் பேசிட்டு இருக்காங்க. இதை பற்றி பேசியிருக்காங்க. அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதனால் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிலையும் பொருளாதாரம் பாதிக்கும். ஏன்னா ஆயில் தான் எல்லாத்துக்கும் பேஸாக இருக்குது. கண்டிப்பாக பெட்ரோலும் டீசலும் தான் பேஸாக இருக்குது, கேஸும் தான் பேஸாக இருக்குது. பல ஃபேக்ட்ரிஸ் ஒர்க் பண்ணாது, பல சிறுதொழில்கள்லாம் ஒர்க் பண்ணாது. சிறுதொழில்கள் இருக்குல்ல, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, அதெல்லாம் ஒர்க் பண்ணாது. எல்லாமே கேஸ் பேஸ்டாக இருக்கும் நிறைய இடத்துல. எல்லாமே ஒர்க் பண்ணாத போது அப்போ எல்லாமே அப்புறம் அங்கே வேலையை நிறுத்தப்படும், லே ஆஃப் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து வண்டி மூவ் ஆகாது, அத்தியாவசிய பொருட்கள் மூவ் பண்ண முடியாது. நாளைக்கு பாலும் வராது, எதுவுமே வராது, காய்கறிகள் வராது, பால் வராது, மளிகை சாமான் வராது, முக்கியமான பொருட்கள் எதையும் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு ரயில் டீசல் இன்ஜின் தான் ஓடனா ரயிலே ஓடாது. அப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அப்போது என்ன முன்னெச்சரிக்கை நீங்கள் எடுத்தீங்க இந்தியன் கவர்மெண்ட்டு? இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு, கமர்ஷியல் தட்டுப்பாடு சிலிண்டர் வந்திருக்கே, என்ன ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. போன மாதம் நீங்கள் போயிட்டு வந்தீங்களா இல்லையா இஸ்ரேலுக்கு? உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியுமா இல்லையா? உங்கள் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் பார்த்து தானே இருக்காங்க. அப்போ நீங்கள் முன்னெச்சரிக்கையாக எது இதனால் இந்தியாவுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும், இதனால் நம்ம என்னென்ன முன்னேற்பாடுகள் எடுக்கணும்னு நீங்கள் உங்கள் ஒரு கூட்டம் போட்டு உங்கள் மந்திரி சபை ஆராய்ஞ்சுதான் இல்லையா? அது மாதிரி ஒரு மந்திரி சபை கூட்டம் போட்டு ஆராய்ஞ்ச மாதிரி தகவலே இல்லை. வேறு பல விஷயங்களுக்கு கூட்டம் போடுறீங்க. அந்த மசோதா கொண்டு வரலாமா, இந்த எதிர்கட்சி அடக்க இந்த மசோதா கொண்டு வரலாமா, இதை கொண்டு வந்தால் நம்ம அஜெண்டாக்கு சரியாக வருமானு அதெல்லாம் யோசிக்கிறீங்களே. அடுத்த 1 மாதத்துக்குள்ளே இந்த ஈரான் வரனால இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை, அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஏதாவது மீட்டிங் போட்டிங்களா?
இதுவரையும் போடல, நீங்கள் மீட்டிங் போட்ட மாதிரி தெரியல. கேட்டால் இல்லைங்க ஆஃபீஸர்ஸ்லாம் கூடி பேசினாங்கன்னு ஏதோ ஒரு கதையை விடுவானுங்க. ஏன்னா பிஜேபி ஆட்கள் சொல்ல முடியாது, அங்கே ஒரு மீட்டிங் அன்றைக்கி போட்டோன்னுவாங்க திடீர்னு. இன்றைக்கி நடக்கிறது என்ன? ஏன் இன்றைக்கி இந்த இந்தியாவோட முக்கியமான நகரங்களில் கமர்ஷியல் கேஸ் எல்பிஜி தட்டுப்பாடு வந்து ஹோட்டல்ஸ் மூட வேண்டிய நிலைமைக்கு ஏன் வந்திருக்கு? நாளைக்கு தமிழ்நாடு, நாளைக்கு சென்னை முழுக்க ஹோட்டல்ஸ் மூடிடுவாங்க. நீங்கள் பாருங்கள், நிலைமை அதுதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா 3 கம்பெனின்னு சொல்லிட்டாங்க, ஆயில் கம்பெனியில் கமர்ஷியல் கேஸ் வந்து ஃபில்லப் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபில்லப் பண்ணலைன்னா கிடைக்காதுன்னு அர்த்தம். இனிமேல் ஹோட்டலில் சாப்பிட்றவங்க பாடலாம் என்ன ஆகுது? எத்தனை பேர் ஹோட்டல் நம்பியிருக்காங்க, மெஸ்ஸை நம்பியிருக்காங்க, அவங்க நிலைமையில என்ன ஆகுது? அவங்களாம் எப்படி வேலை செய்வாங்க? கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் வருமுன் காப்போம்னு பண்ண வேண்டிய கவர்மெண்ட்டு பண்ணாத போச்சு. அதோட விலைகளை இப்போ மக்கள் அனுபவிக்கிறாங்க. நிச்சயமாக அந்த 5 மாநில தேர்தலில் வந்து அது எதிரொலிக்கும், பிஜேபி மேலே எதிரொலிக்கும். கண்டிப்பாக சார். ஸோ எண்ணெய் தட்டுப்பாடு அதனால் ஏற்படக்கூடிய நிறைய பாதிப்புகள் பற்றி நிறைய ஷேர் பண்ணிட்டீங்க. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க. நன்றி.